ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44:16. அனல் ஆனேன். போதும் போதும், ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிற செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அனல் ஆனேன். கையப்படி சொல்லுங்க. எல்லாரும் அனலாய் மாறணும். அப்ப இங்க படிக்கிறோம், அனல்னா நம்ம அதுல ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அனல்னா தெரியும். ஆமே, நீங்களே சொல்லுவீங்க, இப்ப சூடு காலம், பயங்கர அனல் காற்று அடிக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்ல. சரி, அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், ஒரு 5 காரியம் எதுல எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு அனல் உண்டாகணும். அந்த அனல் உண்டானால் ஆமீன் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு 5 காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். கவனிக்கணும். அப்ப அனல் உண்டாகணும். இன்னைக்கு பாருங்கள், தேவ பிள்ளைகள் சபைகளுக்குள்ள அனல் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அனல் உள்ள ஜீவியம், ஒரு அனல் உள்ள வாழ்க்கை, அது இப்பொழுது குறைந்து குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15ம் 16ம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். போதும் போதும், அங்க கவனிங்க. நீ எப்படி இருக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணி அனலாயிரு, இல்லாட்டா குளிராயிரு. ரெண்டங்கட்ட நிலவரத்தில் இருக்கப்படாதான். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, சபை எப்படி இருக்கணும்னா அனலாய் காணப்படணும். குளிர்ந்த அனுபவத்தில் சபை போய்விடக் கூடாது. தேவ பிள்ளைகள் குளிர்ந்த அனுபவத்தில் போய்விடக் கூடாது. அங்க படிக்கிறோம், சபை ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னா அனலாய் காணப்படணும். அப்ப கவனிக்கணும், ஸ்தோத்திரம். அனல் மூட்டணும். ஒவ்வொரு ஜெபத்திலையும் அனல் மூட்டணும். ஒவ்வொரு ஆராதனையிலையும் அனல் மூட்டணும். உங்க வீட்டில் நடக்கிற குடும்ப ஜெபம் அனலாயிருக்கணும். ஏதோ கடமைக்காக செய்து கொண்டு போகிறதாய் இருக்கக்கூடாது. அது அனல் உள்ளதாய் காணப்பட வேண்டும். ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அவர்கள் எல்லோரும் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் எப்படி இருக்கிறானா? அனலை என்ன செய்யலையா? மூட்டல்ல. அனல் மூட்டாமல் இப்ப எப்படி இருக்கிறான்? ஓய்ந்து இருக்கிறான். அப்ப சபை கவனிக்கணும், ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். எதை மூட்ட வேண்டும் என்று சொன்னால் அனல் மூட்டப்பட வேண்டும். அதான் அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் நான் வரும் பொழுது, பவுலும் அவரை சேர்ந்த ஜனங்களும்
மெலித்தா தீவிலிருந்து இவர்கள் இப்ப தப்பி கரையேறி வருகிறார்கள். வந்த பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பிடித்திருந்ததான மழைக்காக குளிருக்காக எதை மூட்டினார்கள்? நெருப்பை மூட்டினார்கள். இப்ப பவுல் என்ன செய்கிறார்னா, பிடித்திருந்த குளிர் மாறும்படியாய் அங்கே ஒரு நெருப்பை பவுல் மூட்டினார். அப்ப அருமை தேவ பிள்ளைகளே, நாம் குளிர்ந்த ஜீவியத்தில் குளிர்ச்சியான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய குளிர்ந்த நிலவரங்கள் மாறும்படியாக ஒரு தேவனுடைய பிள்ளை அனல் மூட்டணும். நம்ம அனல் உள்ளவர்களாய் மாறணும். சபை எப்படி இருக்கணும்னா அனலாய் காணப்படணும். கையை பிடி சொல்லுங்க, நம்ம அனலாய் இருக்கணும், சபையும் அனலாய் இருக்கணும். நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி மௌன சாமியை போல இருக்கிறீங்க, விளங்குச்சா? சிலரை பார்த்தா மௌன சாமியை போல இருக்கிறீங்க. கையை பிடி சொல்லுங்க, மௌன சாமியா இருக்கக்கூடாது, அனலா இருக்கணும். அப்ப சபை எப்படி இருக்கணும்? அனல். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? அனல். அதுதான் பவுல் அந்த நெருப்பை மூட்டினார். அப்ப அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தில் பிடித்திருக்கிறதான குளிர்ந்த அனுபவங்கள், குளிர்ச்சியான அனுபவங்கள் மாறும்படியாக ஒரு தேவனுடைய பிள்ளை அனல் மூட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்ப அனல் மூட்டின நேரத்தில் தான் எதால உள்ள இருக்க முடியல? விரியன் பாம்பால உள்ள இருக்க முடியல. அப்ப நம்ம அனல் மூட்ட மூட்ட உள்ள ஒரு விரியன் பாம்பும் கிரியை செய்ய முடியாது. அனல் மூட்ட மூட்ட அத்தனை விரியன்களும் அனல் உரைத்து புறப்பட்டு ஓடும். நான் பேசுறவங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னு சொன்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு அனல் மூட்டனா ரொம்ப கஷ்டம்தான். சபையை அனல் மூட்டி எழுப்பி விடணும்னா பெரிய பாடுதான். தேவ பிள்ளைகள் அனலாய் மாறணும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த காலத்தில் தீ மூட்டுறது, சருவையெல்லாம் வாரி கொண்டு போட்டு இந்த அம்மாமார்கள் ஒரு ஊது குழலை வச்சு, ஆமை தீமூட்டு குழலை வச்சு என்ன செய்வாங்க? ஊதி ஊதி தீ பத்த வைப்பாங்க. அப்படித்தானே? உண்டா இல்லையா? உண்டு. இன்னைக்கு கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு, புகையில்லாத அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு, இப்ப என்ன இல்லாமோ கேஸ் தட்டுப்பாடானால புதிய புதிய அடுப்பெல்லாம் வந்திருக்கு. ஆமே. அப்ப இன்னைக்கு தீ மூட்டுவதுன்னா ரொம்ப ஈஸி. ஆனா அன்னைக்கு தீ மூட்டுவது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எல்லாம் லகுவா மாறிட்டுல. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கேட்காதவங்களுக்கா சொல்றேன். அடிக்க, நொறுக்க, உடைக்க, அப்பச்சி மாதிரி வெத்துல தின்னு துப்பி கூட்டி வச்சது மாதிரி அடிச்சு கூட்டி ஒரு கறி. என்னது? நீங்க பேசப்படன்னு தீர்மானத்தில் வந்திருக்கிறீங்களோ? என்னது? உங்களுக்கு தெரியுது. ஆமே. அன்னைக்கு அம்மியில வச்சு நல்லா அரைச்சாங்க. அந்த அம்மி குழவிய தட்டுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா? டிக்கு 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 டிக்கு. அந்த சத்தமே சூப்பரா இருக்கும். அரைச்சி நல்ல கறி வச்சாங்க, நல்ல டேஸ்டா இருந்தது. இன்னைக்கு பத தான் கூடி நிக்கிறதே தவிர என்ன இல்ல? டேஸ்ட் இல்ல. அடிச்சு கூட்டி கலக்கி அங்க வச்சிடுறாங்க. ஒரு மிக்ஸி எடுத்தால் இன்னொரு மிக்ஸி இலவசம். ஆமே. அடுத்து பாத்தீங்கன்னா முந்தின நாட்கள்ல இந்த உரல்ல போட்டு இடிப்பாங்க. அது ஒரு ஸ்டைலா இருக்கும். ஒரு உலக்க மேல போக, இன்னொரு உலக்க கீழே வரும். நீங்க ரெண்டு உலக்கையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ரெண்டு உலக்கையும் இடிக்காது. அது ஒரு ஸ்டைலா இருக்கும், அழகா இருக்கும். இந்த தாய்மார்கள் எல்லாம்
ஒரு பாட்டும் பாடி பாடி உலக்க போடுவாங்க. ஒன்று மேலே போகும், இன்னொன்று கீழே வரும். நெல்லு இடித்தார்கள், கோதம்பு இடித்தார்கள், அரிசி இடித்தார்கள். இடிச்சு புட்ட வச்சா 10 வீட்டுக்கு அந்த பக்கம் தெரியும் இன்னைக்கு இந்த வீட்டில் புட்டாகும் வேகுதுன்னு. ஆமே. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பைபிள்ல ஒரு சாதனம் சொல்லப்பட்டிருக்கிறது, திரிகை என்கிற சாதனம் சொல்லப்பட்டிருக்கிறது. திரிகையில போட்டு என்ன செய்தார்கள்? திரிச்சார்கள். ஆமென். உரல்ல போட்டு ஆட்டினார்கள். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு இப்ப உரல்னு தெரியல, உலக்கையும் தெரியல, அம்மியும் தெரியல, குழவியும் தெரியல. இனி எங்கேயாவது மியூசியத்தில் போய் பார்க்க வேண்டியதான். ஆமென். இப்ப கவனிக்கணும். அடுத்த கொஞ்ச நாள் கழிந்தது, கிரைண்டர் அப்படின்னு ஒன்று வந்தது. அந்த கிரைண்டர்ல போட்டு என்ன செய்தார்கள்? மாவு அரைத்தார்கள், தோசை மாவு அரைத்தார்கள், ஆப்ப மாவு அரைத்தார்கள், இட்லி மாவு அரைத்தார்கள். அரைத்து என்ன செய்தார்கள்? தோசை சுட்டார்கள், இட்லி சுட்டார்கள். ஆமீன். ஆப்ப சுட்டார்கள், இட்லி அவிச்சாங்க. இல்ல சரி போட்டும் ஒரு லேலியா சொல்லுங்க. அப்படியாவது சிரிப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் வரல. என்னதோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கிறீங்க. நானும் ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு அனல் முட்டி இல்லாம நான் இன்னைக்கு உங்களை விடுற மாதிரி இல்லை. ஒரு லேலியா சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. சரி, அது கொஞ்ச நாள் போட்டு கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எல்லாம் செஞ்சாங்க. அடுத்த கொஞ்ச நாள் கழிந்தது, தோசை மாவு பாக்கெட்டில், ஆப்ப மாவு பாக்கெட்டில், சப்பாத்தி மாவு பாக்கெட்டில், புரோட்டா மாவு பாக்கெட்டில். அந்த பாக்கெட்டில் வருகிறத வாங்கி ஆமே செஞ்சீங்க. அடுத்தது கொஞ்ச நாள் கழிந்தது. ஆமீன், ஸ்தோத்திரம். புரோட்டா பாக்கெட்டில், சப்பாத்தி பாக்கெட்டில், மட்டன் பாக்கெட்டில், பீஃபு பாக்கெட்டில், எல்லாம் பாக்கெட்டில் வந்தது. அதை வாங்கி சாப்பிட்டோம். ஆமே. இப்ப ஒரு ஓத்திரமும் இல்லை. செல்போனை எடுத்து ஒரு தட்டு தட்டணும், மொத்த சாதனமும் வீட்டில் வந்து இறங்குது. ஆமென். நம்ம வீட்டில் வேற ஒரு கஞ்ச பிசினாரி பெட்டி இருக்குது. ஒரு மாதம் வரைக்குள்ளது அங்கதான் இருக்குது. நம்ம முதலமைச்சர் வேற ஓசி பஸ் விட்டு இருக்கிறாரு. நகபாலிஸ் அடிச்சது மாதிரி பிங்களர் பஸ் விட்டு இருக்கிறார்ல. ஒரு அருவா பெட்டியை தோளோடி போடணும், முட்டம், குளச்சல், தேங்காய் பட்டணம், அங்கெல்லாம் போய் மீனை வாங்கணும். ஒரு மாதம் வரைக்கும் இந்த கஞ்ச பிசினாரி பெட்டிக்குள்ள தான் இருக்குது. மீனும் அங்கதான் இருக்குது, மீன் குழம்பும் அங்கதான் இருக்குது, ரசமும் அங்கதான் இருக்குது, சோறும் அங்கதான் இருக்குது, அவியலும் அங்கதான் இருக்குது. எல்லாம் இப்ப எங்கதான் இருக்குது? கஞ்ச பிசினாரி பெட்டிக்குள்ள இருக்குது. அதை எடுத்து மைக்ரோ ஓவன் ஒன்று வந்திருக்குது. அதுல வச்சு சூடாக்கணும், சாப்பிடணும். சோக்கேடு வராம என்னது வரும்? இன்னைக்கு எல்லாம் லகுவா மாறிட்டு இல்ல, எல்லாம் ஈஸியா மாறியாச்சு. ஆமே. அன்னைக்கு 50 குடம் தண்ணி இழுத்து கோரி வச்சிட்டு சரியான நேரத்திற்கு கூட்டத்துக்கு வந்துடும். 9 மணி கூட்டம்னா 8:30 மணிக்கே வந்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே கூட்டத்தை ஆசீர்வதிக்கணும், கூட்டத்தை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு சுச்சி போட்டா சின்டெக்ஸ் நிறையும். வருகிறது எப்ப? 12 மணிக்கு நான் கூட்டம் முடிக்கிறேன்னா 11:50க்கு வராங்க. கடைசியா வருகிறது அவங்க தான். முதல் போகிறது நான் ஆத்துமா போடுவதற்குள்ளாக அவங்க ஆத்துமா வீட்டில் போயிருக்குது. விளங்குச்சா? 11:50க்கு வராங்க. நான் ஆமேன் போடுவதற்குள்ள எங்க போயிட்டாங்க? கடைசியா வருகிறது அவங்க தான், முதலாவது போவதும் அவங்க தான். இன்னைக்கு எல்லாம் மாறிட்டு பாருங்க, எல்லா தன்மைகளும் மாறியாச்சு. ஆனா யாரை தேடதான் மனமில்லை? இயேசுவை தேட மனமில்லை, ஆராதிக்க மனமில்லை, கூட்டத்துக்கு வர மனமில்லை, ஜெபங்களுக்கு வர மனமில்லை, உபவாச கூட்டத்திற்கு வர மனமில்லை, இரவு கூட்டத்திற்கு வர மனமில்லை. ஏன்னா நல்ல வசதி வாய்ப்பை எல்லாம் ஆண்டவர் தந்தாச்சுல்ல. இனி அதுக்கு பின்னாடி போனா போதும் போயிட்டு இருக்கிறது. ஆமே. கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன மேன்மை தந்தாலும், என்ன உயர்வு தந்தாலும்
தெய்வத்தை விடக்கூடாது, தெய்வத்தை தேடுவதை நிறுத்தப்படாது, ஆராதனை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது, தேவ சமூகத்தை விடக்கூடாது. ஆமை எவ்வளவு உயர்வு, எவ்வளவு கனம், எவ்வளவு புகழ், எவ்வளவு கீர்த்தி கர்த்தர் என்ன உச்சாணியில உயர்த்தி வைத்திருந்தாலும் தெய்வத்தை ஆராதிப்பத, தெய்வத்தை சேவிப்பத, தெய்வத்தை தேடுவத ஒரு நாளும் ஒரு தேவ பிள்ளை நிறுத்திவிடக் கூடாது. கைதட்டி நல்ல கர்த்தரை மைமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ஒருக்க கையை பிடிச்சு நல்ல உலுக்கி சொல்லுங்க, என்ன மேன்மை வந்தாலும், என்ன கனம் வந்தாலும் ஏசப்பாவை தேடுகிறத விட்டுறவே கூடாது. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவன். இப்ப கவனிப்போம். பவுல் இப்ப எதை மூட்டுறாரு? தீய மூட்டுறாரு. இப்ப மூட்டிட்டு என்ன செய்கிறாரு? நம்ம தீய மூட்டிட்டு என்ன செய்வோம்? நீங்க கேஸை இப்ப பத்த வச்சுட்டு பானையை தூக்கி மேல வைப்பீங்க. கரண்ட் அடுப்பை சுவிட்ச் போட்டுட்டு பானையை தூக்கி மேல வைப்பீங்க. ஆனா அந்த காலத்துல அம்மா மாறு சருவை போட்டு தீய கொளுத்திட்டு என்ன செய்வாங்க? அதுக்கு மேல சில விறகை பறக்க என்ன செய்வாங்க? வைப்பார்கள். எதற்கு வைக்கிறாங்க? மூட்டப்பட்ட நெருப்பு அணையக்கூடாது, மூட்டப்பட்ட தீ அணையக்கூடாது என்பதற்காக சில உணர்ந்த விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் வைப்பார்கள். பவுலும் அதுதான் செய்கிறாரு. இப்ப தீய மூட்டியாச்சு, மூட்டப்பட்ட தீ அணைந்து விடக் கூடாது என்பதற்காக சில விறகை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு பகல்ல சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை அனல் மூட்ட மூட்ட உள்ள விரியனால இருக்க முடியாது, உள்ள பிசாசால இருக்க முடியாது, உள்ள வலு சர்ப்பத்தால இருக்க முடியாது. உன் வீட்டுக்குள்ள தீ மூட்டும் பொழுது உன் வீட்டுக்குள்ள அந்த பாம்பு இருக்க முடியாது. நீ தீ மூட்ட மூட்ட உன் சரீரத்திற்குள்ள அந்த பாம்பு இருக்க முடியாது. சபை தீ மூட்ட பட பட சபைக்குள்ள ஒரு வல்லமையும் போராட முடியாது. தேசத்தில் தீ பட்ட பட்ட தேசத்தை கெடுக்கிற அந்தகார வல்லமைகள் தேசத்தில் கிரியை செய்ய முடியாது. அந்த தீ பத்த பத்த, அனல் பத்த பத்த அந்த விரியன், அந்த பாம்பு புறப்படும். இன்றைக்கு பகல் நேரத்தில் ஒரு தீய பத்தவை குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, சண்டையை உண்டு பண்ணுகிற அந்த ஆவிகள் இப்ப இலகி வெளியே போகுது. கை தட்டி 2 நிமிடம் ஆவியில போராடு தேவப்புள்ள. ஒரு அனல மூட்டை சபரா கபரா ரிகபலா உடமனா கபரா ரிகந்தலா சத்தலா உடமனா கத்தலா. சில பொல்லாத ஆவிகள் இப்ப வெளியே போக போகுது. பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவிகள், குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், மன முறிவுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அனல் உள்ள இடத்துல அந்த வல்லமை, அந்த பிசாசு, அந்த சத்ரு நிற்க முடியாது. கை தட்டி ஆர்ப்பரித்து ஆமென். அப்ப அனல் உள்ள இடத்துல எதால இருக்க முடியாது? பாம்பால இருக்க முடியாது, சாத்தானால இருக்க முடியாது. நன்மைகளை அழிக்கிற சத்ரு, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சத்ரு, நன்மைகளை தகர்த்து போடுகிற சத்ரு, நீ அனலா இருக்கிற பட்சத்தில் ஒரு வல்லமையும் தேவ பிள்ளையை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஒரு சகோதரி திருமணமாகி அவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவங்க கர்ப்பம் தரிப்பார்கள், அந்த கர்ப்பம் அழிந்து போய்விடும். பிள்ளை வளர முடியாதபடி அது அழிந்து போய்கொண்டே இருந்தது. இது பல முறை அந்த சகோதரனுடைய உடம்புல அது நடக்குது. கர்ப்பம் தரிப்பார்கள், அந்த பிள்ளை வளர விடாதபடி அதை சத்ரு அழித்து போடுவான்.
ஒரு நாள் அந்த சகோதரிக்காக அடியான் ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணுகிற நேரத்தில் அந்த சகோதரிக்குள் இருந்து பிசாசு இழகுது, அந்த பொல்லாத ஆவி இழகுது. அது என்ன ரூபத்தில் இழகுனா, வலு சர்ப்பத்தின் ரூபத்தில் அந்த ஆவி இழகி ஆடுது. அப்ப அந்த பிசாசு சொல்லிச்சு, இவளுக்குள் பிள்ளை உருவாகும் பொழுது நான் தான் அடி வயிற்றுக்குள் கிடந்து அந்த பிள்ளை வளர விடாதபடி அந்த பிள்ளையை நான் தான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஆமீன், ஸ்தோத்திரம். இவளுக்குள்ள எல்லாம் எப்ப பிள்ளை உருவாகுதோ அப்ப எல்லாம் நான் தான் அதை அழித்து கொண்டிருக்கிறேன். அந்த பொல்லாத ஆவி சொல்லிச்சு பாருங்க. அந்த ஆவி, ஆமீன், ஸ்தோத்திரம், ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த அனலுக்கு முன்பதாக, அந்த சூட்டுக்கு முன்னாக அந்த பொல்லாத ஆவியினால் இருக்க முடியல. அந்த சகோதரியை விட்டு அந்த ஆவி வெளியே போச்சு, அந்த வலு சர்ப்பம் வெளியே போச்சு. அந்த சகோதரியை கர்த்தர் விடுவித்தா, அவளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தா. அப்புறமாய் அந்த சகோதரி கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தா. இன்றைக்கு பகல்ல சொல்றேன், உனக்குள் போராடி, உன் அடி வயிற்றுக்குள் போராடி நன்மைகளை அளிக்கும்படியாய், நன்மைகளை ஓ ஸ்தோத்திரம் வரவிடாதபடி கெடுத்து கொண்டிருக்கிற சில ஆவிகள் உண்டு, சில வல்லமைகள் உண்டு. இந்த பகல் நேரத்தில் அனல் உண்டாகும் பொழுது ஒரு வல்லமையும் உள்ள செயல்பட முடியாது. இப்ப கையை தட்டி நன்மைகளை கெடுக்கிற அந்த ஆவிகள் இப்ப அழிக்கப்படுகிறது. 2 நிமிடம் அபிஷேகத்தில் அனலாய் தேவ பிள்ளைகள் மாறுங்க. இப்ப சில ஆவிகள் புறப்படுகிறது. உடமனா கபரா திக்கரபா கத்தலா, உடமனா கத்தலா கந்தலா ரீ சந்தலா ரகத்தலா, உடமனா கத்தலா. சகோதரர்கள் எல்லாம் வாய் திறக்கன, சகோதரிகள் எல்லாம் வாய் திறக்கன. இதுவரை இழகாத சில வல்லமைகள் அனலுக்கு முன்பதாக, தீக்கு முன்பதாக இருக்க முடியாது. இப்ப சில குடும்பத்தை விட்டு இழகி போகுது, சில தனிப்பட்ட ஜீவியத்தை விட்டு இப்ப இழகி போகுது. அனல் மூட்டு, பவுல் அனல் மூட்டினா, நெருப்பை மூட்டினா பிசாசு இருக்க முடியல, விரியனால இருக்க முடியல. அது இழகுச்சு, இப்ப இழகுது பாரு சகோதரி. சில வல்லமை இழகுது பாரு. உன் வீட்டுக்குள்ள போராடுகிற சில ஆவிகள் இப்ப இழகுது பாரு. சபா ரகதலா ரிபதலா உடமனா ஹடகதரா உடமனா சந்தலா ரீ கத்தலா சந்தலா உடமன ஹடகதுரியா. சில ஆவிகள் ஓட்டம் பிடிக்கிறது, சில வல்லமைகள் தெரித்து ஓடுகிறது, சில பொல்லாத ஆவிகள் தெரித்து ஓடுகிறது, சில வஞ்சக ஆவிகள் இப்ப தெரித்து ஓடுது. இப்ப அனல் மூட்டு சகோதரி, உன் அனல் குறைந்தபடினால் அங்க சர்ப்பம் உள்ள வந்து படுத்து கிடக்குது, படுத்து கிடக்குது. இப்ப அனல் மூட்டு, இப்ப சில ஆவிகள் விட்டு ஓடுது. ரக்கா பாத்தா ரக்கா தாரா உடமன கடகதுரியா. நன்மையை வர விடாதபடி, நன்மையை வர விடாதபடி கெடுக்கிற சில வல்லமைகள், கெடுக்கிற சில ஆவிகள், கெடுக்கிற சில துஷ்ட பிசாசுகள் இப்ப இலகி ஓடுது, இப்ப இலகி ஓடுது, இப்ப இலகி ஓடுது. நல்ல கை தட்டி, நல்ல ஆர்ப்பரித்து அனல் மூட்டு, அனல் மூட்டு. இயேசுவின் நாமத்தினால அனல் மூட்டு. சில வல்லமை இப்ப இலகுது. விட வேண்டாம், விட வேண்டாம். 2 நிமிடம் நல்ல போராடுங்க, 2 நிமிடம் நல்ல போராடுங்க. குழப்பத்தை உண்டு பண்ணினது பிசாசு, குழப்பத்தை உண்டு பண்ணினது சத்துரு, பிரிவினையை உண்டு பண்றது சத்துரு, மன கசப்பை உண்டு பண்ணினது சத்துரு, அடிதடிகளை உண்டு பண்ணினது சத்துரு, வாழ்க்கை முன்னேற்றத்தை கெடுத்தது சத்துரு, வாழ்க்கை உயர்வை கெடுத்தது வலு சர்ப்பம். உன்னை தூங்க விடாதபடி கெட்ட காட்சிகளை கொண்டு போட்டு போராடினது வலு சர்ப்பம். நீ தூக்கத்தில் உன்னை கொத்தும்படியாய் துரத்தின அந்த வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் நீ மேன்மை அடைய முடியாதபடி உன்னை கட்டி போட்டது வலு சர்ப்பத்தின் வால் இப்ப அழியுது பாரு. எஸ் எஸ். சில வீடுகளுக்குள் இருந்து சில ஆவிகள் இப்ப இழகி போகுது. வீட்டின் சமாதான கேட்டை கெடுத்த ஒரு வல்லமை உண்டு, வீட்டின் நிம்மதியை கெடுத்த ஒரு வல்லமை உண்டு, வீட்டில் தீராத வியாதிய கொண்டு போட்ட ஒரு வல்லமை உண்டு,
வீட்டில் பண கஷ்டத்தை கொண்டு போட்ட ஒரு வல்லமை உண்டு. மன சோர்வை கொண்டு போட்ட ஒரு வல்லமை உண்டு. இப்ப அனல் மூட்டப்பட அத்தனை வல்லமையும் இப்ப எரியுது. Yes. Yes. அத்தனை ஆவியையும் கர்த்தர் இன்றைக்கு அழிக்க போறாரு. ஒரு தேவ மனிதர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு சர்ச்சில் பயங்கர பிரச்சனை, 2 டீம். அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு காட்சி ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பெரிய வலு சர்ப்பம் பத்தி எடுத்து ஆடுகிறது. அந்த வலு சர்ப்பம் அப்படியே சுத்தி கட்டி அப்படி வைக்கிற ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். இந்த தேவ மனிதர் பாரப்பட்டு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என் சர்ச்சுக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது. இந்த தேவ மனிதர் ஜெபிக்க ஆரம்பிக்க அந்த வலு சர்ப்பம் அப்படியே இழக ஆரம்பித்ததாம். இழக ஆரம்பித்து ஆமீன் அது அப்படியே ஓட ஆரம்பிக்கிறதாம். ஒவ்வொரு சுத்தும் ஆமீன் தளர ஒரு விடுதலை, ஒவ்வொரு சுத்தும் மாற ஒரு விடுதலை. அந்த ஆவி ஒரு புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ள போச்சுதான். அப்புறமா அந்த சபைக்குள்ள போராடின அந்த வல்லமை நிறுத்தப்பட்டதா, அந்த சபை வளர்ந்ததா, அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டதா. அப்ப நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, தீமையை கொண்டு போடும்படியாய், தீமைகளை கொண்டு வைக்கும்படியாய் சபைகளுக்குள்ளே போராடுகிற ஒரு வல்லமை உண்டு, ஒரு ஆவி உண்டு. இப்ப அபிஷேகத்துல ஒரு நிமிடம் அக்கினியாய் மாறு. அந்த ஆவிகள் இப்ப புறப்படும். எஸ் எஸ் கண்ணுக்கு தெரியாமல், நமக்கு தெரியாமல் இப்ப போராடி கொண்டிருக்கிற சில வல்லமை இப்ப விழுது பாரு, இப்ப விழுது. அந்த ஆவிகள் புறப்பட்டு ஓடுது, அந்த பிசாசு புறப்பட்டு ஓடுது. நான் மறுபடியும் சொல்றேன், உன் வீட்டையும் உன் புருஷனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் கட்டி வைத்திருக்கிற அந்த துஷ்ட பிசாசு இப்ப அனல் கொண்டு நீ மாறும் பொழுது ஒரு வல்லமையும் மேற்கொள்ள முடியாதபடி அந்த ஆவிய கர்த்தர் இப்ப அழிக்கிறாரு. ஜெயம் 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 ஜெயம். உன் பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிற, உன் கையின் கிரியைகளை கட்டி வைத்திருக்கிற, உன் நன்மைகளை கட்டி வைத்திருக்கிற, உன் கையை கட்டி வைத்திருக்கிற, உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற, உன் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற, உன் முழு சரீரத்தையும் சுத்தி புனைந்து கட்டி வைத்திருக்கிற, உன் முழங்கால கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் இப்ப இழகுது, இப்ப இழகுது. ஆவியில் அனலாய் மாறு, அனலாய் மாறு. பவுல் அனல் மூட்டினா, அனல் மூட்டினா. சபை அனல் மூட்டட்டே, அனல் மூட்டட்டே, அனல் மூட்டட்டே, அனல் மூட்டட்டே. இன்றைக்கு விடுதலை. ஆமென். கையை பிடிச்சு நல்லா உலுக்கி சொல்லுங்க, அனல் உண்டாகும் பொழுது விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்ப இன்னைக்கு ஆண்டவன் விடுதலை தந்து அனுப்ப போகிறா. நீ அனல் மூட்ட மூட்ட விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கும். கவனிப்போம். இப்ப தேவ பிள்ளைகள் எதெல்லாம் அனல் மூட்டப்படணும் அப்படின்னு ஒரு 5 காரியத்தை சுருக்கமாய் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம்.
ம் 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 படும்படியாக குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அப்ப கவனிங்க, இங்க இப்ப பிள்ளை மரித்து கிடக்கிறது. தேவ மனிதன் பிள்ளையின் மேல முகம் குப்புற போய் படுத்துக் கொள்றார். அப்ப இந்த இடத்தில் ஒரு தெளிவை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஊழியக்காரன் என்பவன் அனலை கொண்டு வருகிறவன். செத்து போன மனிதனுக்கு ஜீவனை கொண்டு வருகிறவர் தான் ஊழியக்காரனாய் காணப்படுகிறார். இதே போல ஒரு சம்பவத்தை பவுல் செய்கிறார். ஐத்தியூகி என்கிற மனிதன் நெடுநேரமாய் பவுல் பிரசங்கம் பண்றத கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் இருந்த இடம் சரியில்லை, ஜன்னல்ல இருந்தாராம். அவர் கீழே விழுந்து செத்து போனார். பவுல் அவன் மேல் விழுந்து செத்த அவனுக்கு உயிரை கொண்டு வந்தார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஊழியக்காரன் என்பவன் ஆமென் ஆத்துமாவுக்கு ஜீவனையும் உயிரையும் கொடுக்கிறவன், கொண்டு வருகிறவன் ஊழியக்காரராய் காணப்படுகிறார். ஆமென். சகோதரர் பக்கத்தில் எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிலர் 7ஆம் லோகத்திற்கு போய்விட்டீர்கள். விழித்திருந்து வார்த்தையை கேட்க அன்போடு கேட்கிறேன். கரம் உயர்த்தி சத்தமாய் போற அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். இப்பொழுது ஆமென். தேவ மனிதர் பிள்ளையின் மேல் முகம் குப்புற படுத்த பொழுது பிள்ளையின் சரீரம் அனல் கொண்டது. அப்ப முதலாவது சொல்றேன், நம்முடைய சரீரம் அனல் கொள்ளணும். ஆமே. இந்த உடம்பு என்ன செய்யணும்னா அனல் கொள்ளணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சரீரம் அனல் கொள்ளணும். ஆமே. ஸ்தோத்திரம். நீங்க பைபிள படிக்கும் பொழுது யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது யாக்கோபு 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்ப இந்த சரீரம் இப்ப எப்படி கிடக்குது? செத்து கிடக்குது. இந்த சரீரத்தில் என்ன இல்ல? ஜீவன் இல்ல. அப்ப சரீரம் இப்ப எப்படி கிடக்குது? செத்து போய் காணப்படுகிற சரீரம் இப்பொழுது உயிர் பெற்று எழும்ப வேண்டும். அப்ப ஆவி இல்லாதவன் செத்தவன். அப்ப செத்த சரீரத்தை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? சொல்லுங்க. செத்த சரீரத்தை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? அது நாரதான் செய்யும். ஆமே. 4 நாள் ஆயிற்றே, அது நாருமே. அப்ப செத்த சரீரம் என்ன செய்யும்? நாற்றம் அடிக்கும். செத்த சரீரம் நாரும். அப்ப இந்த சரீரத்திற்குள்ள என்ன தேவைன்னா அனல் தேவை. இந்த சரீரம் அனல் உள்ளதாய் மாற்றப்பட வேண்டும். பிள்ளையுடைய சரீரத்தில் அனல் உண்டாயிற்றே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, ரோமரின் புஸ்தகம் 4:19, விசுவாசத்தில் பலவீனராய் இருக்கவில்லை. கவனிங்க. சரீரம் இப்ப என்ன செய்ததா? செத்து போயிட்டு. சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப செத்து போன சரீரத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. இப்ப அந்த செத்து போய் கிடக்கிற சரீரத்தில் கர்த்தர் ஒரு அனலை உண்டு பண்ண போகிறார். அதான் பைபிள படிக்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 88:10 வாசிக்கும் பொழுது, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. படியுங்கள். செத்து போன வீரர். அப்ப செத்து போன மனுஷனால துதிக்க முடியுமா? சொல்லுங்க.
செத்து போன மனிதனால் துதிக்க முடியுமா? முடியாது. செத்து போன சரீரத்திற்கு கிட்ட நின்று நாங்க பிரசங்கம் பண்றோம். செத்து போன சரீரம் பிரசங்கத்தை கேட்குமா? கேட்க முடியாது. அது இப்ப எப்படிதான் கிடக்குது? செத்து போய் கிடக்குது. அதுல என்ன இல்ல? ஜீவன் இல்ல. அப்ப செத்து போன வீரர் துதிக்க முடியுமா? முடியாது. அதான் பைபிள் சொல்லுது. 115வது சங்கீதம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மரித்தவனும் மௌனத்தில் இறங்கினவனும் கர்த்தரை. அப்ப மரித்து போன ஒரு மனுஷனால் கர்த்தரை துதிக்க முடியாது, ஆராதனை செய்ய முடியாது, பாட முடியாது, கை தட்ட முடியாது, முழங்கால நிற்க முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவ சமூகத்தில் வர முடியாது. ஆனபடியினால் இந்த செத்து போன சரீரத்திற்குள் இன்றைக்கு ஒரு அனல கர்த்தர் வைக்க போறா. எதற்கு தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஓ, எதற்காக இந்த சரீரத்திற்குள்ள ஒரு அனல கர்த்தர் வைக்கிறார்னா அவரை துதிக்கும்படியாக. புரிந்தவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வசனம் புரியுது, வார்த்தை புரியுது. கர்த்தர் என்னோடு பேசுகிறான். இந்த சரீரத்தை கொண்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. இந்த சரீரம் இப்பொழுது செத்து போய் காணப்படுகிறது. செத்து போன சரீரத்திற்குள் இப்பொழுது ஒரு ஆவி இறங்கி வருகிறது. இப்பொழுது ஒரு அனல் உண்டாகிறது. எஸ் 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 எஸ். விடாம 2 நிமிடம் மகிமைப்படுத்துங்க. கை செத்து போயிட்டான், சரீர உறுப்புகள் செத்து போயிட்டான், அபயங்கள் செத்து போயிட்டான், தோல் செத்து போயிட்டான், முடி செத்து போயிட்டான், கண் செத்து போயிட்டான், காது செத்து போயிட்டான், வயிறு செத்து போயிட்டான், சதைகள் செத்து போயிட்டான், எலும்புகள் செத்து போயிட்டான். இன்னைக்கு செத்து போன ஒவ்வொரு உறுப்பிலையும் அனல் உண்டாகுது, அனல் உண்டாகுது. எதுக்கு தெரியுமா? தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் ஆராதிக்கணும். என்னை கர்த்தர் எதற்காய் இந்த பூமியில கர்த்தர் தெரிந்தெடுத்தா? அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. செத்து போன வீரர்கள் இன்றைக்கு எழுந்து கர்த்தரை துதிக்கணும். ரிகா பாதா ரகா பாபா ஊடா பாலா சந்தர பௌதலா உடமன கடக துரியா உடமன கடா. அதுதான் பைபிள்ல படிக்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. உன் பலவீனப்பட்ட மாம்சம் கர்த்தரை மகிமைப்படுத்த விடல. உனக்கு ஆசை இருக்கு தேவ பிள்ளையே, நல்ல ஆராதிக்கணும், நல்ல கை தட்டணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல துதிக்கணும், நல்ல பாடணும், கூட்டத்துக்கு வரணும். உன் சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கல, உன் சரீரம் உதவி செய்யல. ஏன்னா அந்த சரீரம் இப்ப மரித்து கிடக்கிற அந்த சரீரத்தில் இப்ப ஒரு அனல். அந்த பிள்ளை உயிர் கொண்டது போல கர்த்தர் உன்னை உயிர் கொள்ள வைக்கிறார். உன் அபயத்தை உயிர் கொள்ள வைக்கிறார். உன் சரீரத்தை உயிர் கொள்ள வைக்கிறார். வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள் செத்து போயிருக்கலாம், அதை இப்ப உயிர் கொள்ள வைக்கிறார். 2 நிமிடம் அத்தனை தேவ பிள்ளையும் வாய் திறக்கணும், கை தட்டணும். 2-3 நிமிடங்கள் நல்ல வாய் திறங்க, நல்ல போராடுங்க. இப்ப ஒரு அனல், இப்ப ஒரு அனல் தேவ பிள்ளையுடைய சரீரத்தில் இப்ப ஒரு அனல் பற்றி பிடிக்குது. எஸ் எஸ். ரிகா பாதாலா சந்தரா தரதலா உடமனா கடகதுரியா உடமனா கடா ரக்கத்தலா சந்தலா ரிகமன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா. ஓ, செத்து போன வீரர்கள், செத்து போன சரீரம் துதிக்கத்தக்கதாய் ஒரு அனல் புறப்படுகிறது, ஒரு அனல் புறப்படுகிறது, ஒரு அனல் உண்டாகிறது, ஒரு அனல் உண்டாகிறது. இப்ப கை தட்டி நல்ல நல்ல போராடுங்க.
ரிகபதல சந்தரதாரியா ரிகத்தால சந்தாரகதா உடமனகடகதுரியா. உன் பலவீனத்தினால் உன் உறுப்புகள் செத்து போயிருக்கலாம், உன் அபயம் செத்து போயிருக்கலாம். ஓ, கொஞ்சம் கூட கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல. உன் அபயங்கள் பலவீனத்தினால் செத்து போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். அந்த பலவீனப்பட்ட அந்த மரித்த சரீரம் இப்பொழுது அனல் கொள்ளுகிறது. வருடம் வளர்ந்திட நன்மை பெருக இருதயம் நிரம்ப தேவன்பால் இருதயம் நிரம்ப தேவன்பால் இருதயம் நிரம்ப அனலாய் தனலாய் ஆவியில் நிறைந்தே அவர் துதி செலுத்திடுவோம் நாமே. அனலாய் தனலாய் ஆவியில் நிறைந்து அவர் துதி செலுத்திடுவோம். வருடம் வளர்ந்திட நன்மை பெருக இருதயம் நிரம்ப தேவன்பால் இருதயம் நிரம்ப தேவன்பால் இருதயம் நிரம்ப தனலாய் ஆவியில் நிறைந்து அவர் துதி செலுத்திடுவோம் நாமே. அனலாய் தனலாய் ஆவியில் நிறைந்து அவர் துதி செலுத்திடுவோம். 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 அல்லேலூயா. இப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க. பலவீனத்தினால் உங்கள் சரீரம் செத்து போயிருக்கலாம். அந்த செத்து போன சரீரத்தில் கர்த்தர் அனலை உண்டாக்குகிறார். ஆமே. பலவீனத்தினால் உறுப்புகள் செத்து போய்விட்டதோ, வந்த வியாதியினால் உறுப்புகள் செத்து போய்விட்டதோ, மருத்துவருடைய தவறான சிகிச்சை நிமித்தமாய் உறுப்புகள் செத்து போய்விட்டதோ, ஏதோ ஒரு விதத்தில் உறுப்புகள் செத்து கிடக்குதோ, அந்த செத்து கிடக்கிற அந்த உறுப்புகளுக்குள், அந்த எலும்புகளுக்குள், அந்த நரம்புகளுக்குள், செத்து போன பகுதிகளுக்குள் அனல் உண்டாகிறது. இந்த சரீரம் கர்த்தருக்காய் செயல்படும்படியாய் இந்த சரீரத்தில் கர்த்தர் ஒரு அனலை வைக்கிறாரே. முதலாவது, என் சரீரத்தில் ஒரு அனல். இரண்டாவது, ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்க. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆவியில எப்படி இருக்கணும்னா அனலாயிருக்கணும். ஆமே. அப்ப என்னுடைய ஆவி என்ன செய்யணும்? இப்ப அனல் கொள்ளணும். ஆவியில என்ன உண்டாகணும்? அனல் வரணும். இன்னைக்கு ஆவியும் மரித்து தான் கிடக்குது. சரீரத்திற்கு மரணம் உண்டானது போல ஆவிக்கும் என்ன உண்டாயிருக்குது? மரணம் உண்டாயிருக்கிறது. அப்ப ஆவி இப்ப எப்படி தான் கிடக்குது? செத்து கிடக்குது. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது சேர்க்கும்படி பதிலாக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்தில கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தில கொலை உண்டு. இயேசு இப்ப எதுல உயிர்ப்பிக்கப்பட்டாரா?
ஆவியில கர்த்தர் உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்முடைய அப்பா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டது போல அருமை தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறாரு. அப்ப ஆவியில என்ன உண்டாகணும்? அனல். ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். அதான் பைபிள படிக்கிறோம், இயேசு ஆவியில் களி கூர்ந்தார். இயேசுக்குள்ள என்ன இருந்தது? ஆவியில் களி கூறுகிற ஒரு தன்மை இயேசுவுக்குள்ள இருந்தது. பத்ம தீவில் நாடி கடத்தப்பட்ட யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாறினார். ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்ட பொழுது தரிசனம் உண்டாயிற்று, வெளிப்பாடுகள் உண்டாயிற்று, காய்ச்சப்பாடுகள் உண்டாயிற்று. அப்ப நான் சொல்றேன், ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது தரிசனம் உண்டாகும், வெளிப்பாடுகள் உண்டாகும். எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, நடக்க போற காரியங்களை குறித்து நீ ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் காண்பித்து தருவார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ அனலாய் மாறும் பொழுது வெளிப்பாடுகள் உண்டாகும். ஆமே. பார்த்திருக்கிறீங்களா? கர்த்தர் பேசுவார், உங்களோடு கூட இடைப்படுவார், நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லி தருவார். எப்படி செய், எதை பண்ணு, எப்படி ஜெபம் பண்ணு, யாருக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தெளிவாய் நமக்கு உணர்த்தி தருவார். அதற்காகத்தான் ஆவியில் ஒரு அனல் உண்டாகி கொண்டே இருக்கணும். இன்றைக்கு ஆவியில அனல் குறைந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் ஆவிய கர்த்தர் இன்றைக்கு அனல் மூட்ட போகிறாரு. உன் ஆவி அனல் கொள்ள போகிறது. கையை பிடிச்சு இப்ப நல்லா உலுக்கி சொல்லணும், உங்க ஆவிய. தகப்பன்மார்கள் ஒன்னும் சொல்லலே, நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஆவிய கர்த்தர் அனல் மூட்ட போகிறார். ஆமே. அப்ப என்னுடைய ஆவி என்ன செய்யணும்? அனல் மூட்டப்படணும். அசதியாயிராமல் ஆவியில் அனலாயிருங்க. இப்ப ஒருக்கா கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, அசதியா ஜீவிக்கப்படாது, அசதியாய் இருக்கப்படாது, அசதியாய் ஊழியம் செய்யப்படாது, அசதியாய் கர்த்தருக்கு ஒன்றும் செய்யப்படாது. ஆவியில் அனலா செய்யணும். சும்மா அசதியா கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்யப்படாது? அசதியாய் ஒரு நாளும் செய்யப்படாது. என்ன ஊழியம் செஞ்சாலும் சரிதான். நான் பிரசங்கம் பண்றேன்னா நல்லா பண்ணணும், ஆராதனை நடத்துறேன்னா நல்லா நடத்தணும். ஆமே. எனக்கு சத்தம் இருக்கிறது வர, பெலன் இருக்கிறது வர நான் சத்தம் போடுவேன். பெலன் இல்லாமல் போகும்பொழுது என் சத்தம் என்ன செய்யாது? வராது. அப்ப பாஸ்டர் சத்தம் போடல சத்தம் போடலன்னு சொல்லுவியா? இப்ப எனக்கு பெலன் இருக்குது, நான் கர்த்தருக்காய் நல்லா சத்தம் போடுவேன். விளங்குச்சானா உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், நமக்கு பெலன் இருக்கிற காலத்தில் நல்ல ஏசப்பாவுக்காக செய்யணும். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போகும் பொழுது பெலன் என்ன செய்யும்? குறைந்து போகும். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, கை கால் விளங்காது. மூணாவது ஆளை தேட வேண்டியதான். எதை? தடிகம்ப. அப்ப கூட்டத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கும், வர முடியுமா? சரீரம் என்ன செய்யாது? ஒத்துழைப்பு கொடுக்காது. அடுத்தது, கண் பார்வை இருக்கும் பொழுது நல்ல பைபிள் படிக்கணும். ஒரு காலகட்டம் தாண்டும் பொழுது கண்ணில் என்ன செய்யும்? பார்வை போயிடும். அப்புறம் பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்கும், படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஆமே. உனக்கு ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் அருமை தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் ஓடோடி ஊழியம் செய். கைப்பிரதி கொடுக்கணுமா? போ. தெருவுக்கு போணுமா? போ. மருத்துவமனைக்கு போணுமா? அங்க போய் ஜெபம் பண்ணு. வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு பலன் இருக்கிற காலத்துல அப்பாவுக்காக நல்ல செய்யணும். ஒரு காலகட்டம் வரும் பொழுது எல்லாருக்கும் பலன் குறையும். அப்புறம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாலும் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் என்ன தாங்குவாரு? நான் சொன்ன தேவ பிள்ளைகளுக்கு புரிந்ததா? பலன் இல்லாமல் நாம் படுத்திருக்கும் பொழுது
நான் பலனுள்ள காலத்தில் என் இயேசுவுக்காக நன்றாய் நான் செய்தபடினால் என் பலவீன நேரத்தில் இயேசு என்னை கைவிட மாட்டா. அவர் நிச்சயமாய் என்னை தாங்குவா, என்னை ஏந்துவா, என்னை சுமப்பார், என்னை போஷிப்பார், என்னை கர்த்தர் வழி நடத்துவா. இப்ப சொல்றேன் தேவ பிள்ளையே, நீ ஆவியில அனலாயிருந்து எந்த ஊழியத்தை செய்தாலும், அப்பாவுடைய நாம மகிமைப்பட எதை செய்தாலும் அதை நீ நல்லா செய்யணும். ஜெபக்குழு நடத்துறியா? அசதியா செய்யக்கூடாது, நல்லா செய்யணும். 4 பேரை கூட்டி வச்சு ஜோம் பண்றீங்களா? அசதியா செய்யக்கூடாது, நல்லா செய்யணும். பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்களா? அசதியா செய்யக்கூடாது. என் பிள்ளையை நான் உருவாக்கணும். வருகிற நாட்கள்ல நல்ல தேவ மனிதனாய், நல்ல பரிசுத்தமானாய், கர்த்தருக்காய் ஒரு தீர்க்கதரிசியாய் என் பிள்ளை மாறணும். அதற்காக சண்டே கிளாஸ் ஊழியம் செய்றீங்களா? நல்லா செய்யணும். இப்ப ஒலிக்கி சொல்லுங்க, எதை செஞ்சாலும் ஆவியில அனலா நல்லா செய்யணும். செய்வீங்களா? இல்லாட்டா அவியை இப்படி சொல்லிச்சினம் பாஸ்டர், இவியை இப்படி சொல்லிச்சினம் பாஸ்டர், அவியை இப்படி பேசிச்சினம் பாஸ்டர். எவியை எப்படி பேசினாலும், எவியை எப்படி சொன்னாலும் தெய்வத்திற்காக நான் நன்றாய் செய்யணும். புரியுதா நான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றது? ஒரு வசனம் வாசிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 18:25 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 18:25. யோவான் கொடுத்த ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். எப்படி பண்றோம் பாருங்க, ஆவியில். பாத்தீங்களா அந்த வார்த்தை எப்படி? ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். எப்படி செஞ்சான் பாருங்க. அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குது? தூங்கி மறைஞ்சு செய்தானா? சோம்பலா செஞ்சானா? நான் நீன்னு செஞ்சானா? அப்படி அல்ல. அவன் செய்தது ஆவியில் அனலாய் செய்தான். அப்ப இன்னைக்கு சொல்றேன், அருமை தேவ பிள்ளையே, உன் ஆவி அனல் முட்டப்படணும். யாரையும் பார்க்காதுங்க, எந்த மனுஷனையும் பார்க்காதுங்க, எந்த நபரையும் பார்க்காதுங்க. மனுஷனை பார்த்தா தெய்வத்திற்காய் நிற்க முடியாது, மனுஷனை பார்த்தா தெய்வத்திற்காய் செய்ய முடியாது. நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, நான் செய்கிறது மனிதனை பிரியப்படுத்த அல்ல, என் கர்த்தர் பிரியப்படணும். யார் பிரியப்படணும்? மனுஷன் பிரியப்படுறானோ படலையோ, தெய்வம் பிரியப்படணும். நான் மனிதனை பிரியப்படுத்தினால் கர்த்தருடைய ஊழியன் அல்ல. மனுஷன் பிரியப்படுறானோ படலையோ, தெய்வம் பிரியப்படணும். நீங்க செய்கிற எல்லா ஊழியத்திலையும் கர்த்தர் பிரியப்படணும். உன் ஆவியில அனலாய் அருமை தேவ பிள்ளையே கர்த்தர் சந்தோஷப்படணும். அவரிடத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்ளணும், அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக ஆவியில அனலாய் கர்த்தருக்கு செய்யணும். தேவ பிள்ளை, பணம் செலவு பண்றியா? பணம் கொடுக்கறியா? மிஷனரியை தாங்குறியா? ஊழியத்தை தாங்குறியா? நல்லா செய் தேவ பிள்ளையே. நீ கூட்டி கூட்டி வச்சு உன்னை கொண்டு போக முடியாது. ஆமீன். தெய்வத்திற்காக நல்லா செய், ஆத்தும ஆதாயத்திற்காய் நல்லா செய், ஊழியத்திற்காய் நல்லா செய், ஆவியில நிரம்பி நல்லா செய். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரே. ஆமென். அப்ப ரெண்டாவது சொல்றேன், எதில் அனல் உண்டாகணும்? சத்தமா சொல்லுங்க. முதல் எதில் அனல் உண்டாகணும்? பின்ன முழங்கால் போடுங்க. அப்ப சத்தமா சொல்லுங்க, எதில் அனல் முதலாவது உண்டாயிருமா? உண்டாகுமான்னு கேட்டேன். பாக்கிய பார்வையை பார்த்தா உண்டாகும் போலதான் தோணுது. சரி, அப்ப முதலாவது சரீரத்தில் அனல், இரண்டாவது ஆவியில் அனல். ஆமீன். மூன்றாவது பாருங்க, எங்க அனல் உண்டாகணும்? ஆமீன், ஸ்தோத்திரம். சங்கீதம் 39:3 படிங்க. சங்கீதம் 39:3.
என் இருதயம் என்ன செய்ததா? அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்ப மூன்றாவது எது அனல் கொள்ளணும்? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க இருதயம் அனல் கொள்ளணும். ஏன் இருதயம் அனல் கொள்ளணும்? மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுதான் எது? இருதயம். அப்ப இருதயம் அனல் கொண்டால் இந்த மகா கேடும் திருக்குள்ள இருதயமும் மாறி போயிடும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவி. அப்ப என்ன இருதயம் வந்துடும்? சுத்தமான இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருவாரு. அப்ப இப்ப ஒருக்கா கூட கையை பிடிச்சு சொல்லிருங்க, உங்க இருதயம் அனல் கொள்ளணும். அப்ப இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாதது எல்லாம் என்ன செஞ்சிடும்? பாரம் வெளியே போகும். போமா போவாதா? போகும். கவலை வெளியே போகும். போமா போகாதா? போகும். ஆமே. கசப்பு வெளியே போமா போவாதா? போகும். வைராக்கியம் வெளியே போகுமா போகாதா? போகும். ஆமே. கடின இருதயம் வெளியே போகுமா போகாதா? போகும். ஆமே. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் வெளியே போமா போகாதா? போகும். இந்த இருதயம் ஆமீன் அனல் கொள்ளுமானால் இந்த இருதயத்திற்குள் தேவையில்லாமல் கிடக்கிற அத்தனை குப்பையும் வெளியே போகும். ஒரு சுத்த இருதயத்தை கர்த்தர் எனக்குள் வைப்பார். ஆமீன் சொல்லுங்க. இந்த இருதயம் என்ன செய்யும் தெரியுமா? லூக்கா 24:32 சொல்லப்பட்டிருக்கிறது, எம்மா ஊருக்கு போன சீசர்களோடு கர்த்தர் இடைப்பட்டபடியினால் அவருடைய இருதயம் என்ன செய்ததா? கொழுந்து விட்டு எரிந்தது. கையை பிடி சொல்லுங்க, இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எரியுதா இருதயம்? உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை வந்தோடனே இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஜெபத்துக்கு போகணும், ஜெபத்துக்கு போகணும், ஜெபத்தில் போய் பங்கெடுக்கணும். என்ன செய்யும்? இருதயம் சும்மா இருக்காது, அது துடிச்சிட்டே இருக்கும். போகணும் 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 அப்படின்னு துடிப்பு வருதா? நேற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தாலே இருதயம் துடிக்கணும். நாளைக்கு சண்டே ஆராதனைக்கு போனோம், 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும். அதுக்கு முன்னாடியே போய் கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணணும். இருதயம் துடிக்குதா? துடிக்கல. அப்ப இருதயத்தில் என்ன இல்ல? சொல்லுங்க, இருதயத்தில் என்ன இல்ல? அனல் இல்ல. இருதயம் அனல் இல்லாமல் கிடக்குது. அந்த துடி துடிப்பு உண்டாகுமானால், சர்ச்சில் வேலை உண்டு போய் செய்யணும். துடி துடிப்பு உண்டாகுமானால் ஆமென், இருதயத்தில் அனல் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் ஒரு எண்ணமும் இல்லாமல், ஒரு சிந்தையும் இல்லாமல் இருப்பீர்களானால் இதுவரை இருதயம் அனல் கொள்ளவே இல்லை. உன் இருதயத்தில் அனல் இல்லை தேவ பிள்ளையே. உனக்குள்ள ஒரு துடிப்பு இருக்குதுன்னா நான் சொல்றேன், அந்த இருதயத்திற்குள் அனல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி துடிப்பு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் இப்ப வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பாத்தீங்களா எத்தனை கைதான் வந்ததுன்னு? அப்ப என்ன இல்ல? இருதயத்திற்குள்ள என்ன இல்ல? அனல் இல்ல. இருதயம் அனல் இல்லாமல் கிடக்குது. அப்ப இன்றைக்கு இருதயத்தை கர்த்தர் அனல் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இருதயம் அனல் உள்ளதாய் மாறப்போகுது. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் இப்ப கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இருதயம் துடிக்கணும் தேவ பிள்ளையே. ஒரு தேவ பிள்ளைக்கு பிரச்சனைன்னு சொன்னா இருதயம் துடிக்கணும். அவங்க ஆராதனைக்கு வரலன்னு சொன்னா இருதயம் துடிக்கணும். பின்மாறி போறாங்கன்னு சொன்னா இருதயம் துடிக்கணும். ஒரு தேவ பிள்ளை தேவையில்லாத காரியத்தை செய்யறாங்கன்னு சொன்னா இருதயம் துடிக்கணும். இருதயம் சும்மா இருக்க கூடாது. ஆனல் உள்ள இருதயம் துடிக்கும். துடிச்சீங்கன்னா சும்மா இருக்காது. போய் முழங்கால் படி போடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து அந்த ஆத்துமாவை
வெளியே கொண்டு வாரும் ஆண்டவரே, வெளியே கொண்டு வாரும். ஜெபிப்பீங்க. இதுவரை உன் இருதயத்தில் அனல் இல்லாவிட்டால் இன்றைக்கு பகல்ல அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாய் அந்த இருதயத்தில் ஒரு அனலை கர்த்தர் பற்ற வைக்க போகிறாரே. நான்காவது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, கை தட்டுங்க பார்க்கலாம். நான்காவது சொல்றேன், கர்த்தர் எனக்கு தந்த ஒவ்வொரு வரமும் அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். எதை சொன்னீங்களோ சொல்லலையோ, இப்ப எல்லாரும் கைப்பிடிங்க. நல்ல கை வலிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு தந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். ஆமே. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒவ்வொரு வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு வரத்தை உனக்கு கர்த்தர் தந்தார். அந்த வரம் செயல்படாமல் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. சகோதரா சகோதரி, இன்றைக்கு பகல்ல சொல்றேன், எந்த வரத்தை ஆண்டவர் உனக்கு தந்தாரோ அந்த வரத்தை நீ புதைத்து போடக்கூடாது. அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க ஜெபித்தாலே அற்புதம் நடக்கும். இதற்காக ஒரு ஆளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டரை போய் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். கீவுல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ள ஒரு வரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ ஜெபித்தாலே அற்புதம் நடக்கும். நீ ஜெபித்தாலே சுகம் நடக்கும். நீ ஜெபித்தாலே பேய்கள் ஓடும். நீ ஜெபித்தாலே நன்மை உண்டாகும். ஏன்னா கர்த்தர் உனக்குள் ஒரு வரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. ஓ எஸ், எஸ். வரம் செயல்படுதா? வரத்தனல் முற்றீங்களா? வரத்தனல் முற்றீங்களா? பெற்றுக்கொண்டதை இல்லாவிட்டால் புதைத்து போட்டு விட்டீர்களோ, இல்லாவிட்டால் தொலைத்து போட்டு விட்டீர்களோ? அவன் வெள்ளி காசை துளைத்தது போல் நீ துளைத்து போட்டு விட்டாயோ, இல்லாவிட்டால் நீ புதைத்து போட்டு விட்டாயோ? இன்றைக்கு ஆண்டவன் பகல்ல சொல்றாரு, ஆமீன், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும். எந்த வரத்தை தெய்வம் உனக்கு தந்திருக்கிறாரோ, நீ பாடுகிற அதுல ராகம் இருக்குதோ, தாளம் இருக்குதோ, இசை இருக்குதோ, டேஸ்ட் இருக்குதோ, எது இருக்குதோ இல்லையோ, நீ பாடணும். தேவ பிள்ளையே, உனக்கு தெய்வம் கொடுத்த அது ஒரு கிருபை, அது ஒரு வரம். அந்த வரத்தை நீ விடக்கூடாது. அதை நீ பயன்படுத்தணும். கர்த்தர் உன்னை எந்த வரத்தினால், வல்லமையினால் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறாரோ அதை விட்டுறக்கூடாது. அந்த வரம் அனல் மூட்டப்படுவதாக. நான் சொல்றேன், தேவ பிள்ளை, உனக்கு தந்த வரத்தை விட்டுறாத. நீ ஜெபித்தா பேய் ஓடும். நீ ஜெபித்தா அற்புதம் நடக்கும். நீ ஜெபித்தா சுகம் உண்டாகும். நீ ஜெபித்தா நன்மை உண்டாகும். இதுக்கு யாரோ ஒருவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் ஒரு வரம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வரத்தை நீ வீணாய் தள்ளிடக்கூடாது. கர்த்தருக்காய் பயன்படுத்தணும். தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் செயல்படுத்தணும். ஆமை, நேரம் இல்லாதபடி நான் சொல்லி முடிக்கிறேன். நான்காவது சொல்றேன், ஓ தீமோத்தேயுவே, பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. பிரசங்கிக்கிற கிருபை தந்திருக்கிறாரா? அனல் மூட்டி எழுப்புங்க. 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வைத்திருக்கிறாரா? அனல் மூட்டி எழுப்புங்க. என்ன பிரசங்கம் பண்ண ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, என் வரம் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். அது புதைக்கப்படக்கூடாது. அது அனல் மூட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கணும்.
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட வரங்கள் அனல் மூட்டப்படுவதாக. ஐந்தாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 26, 23 அங்கே படிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 26, 23 மறுபடியுமா படிங்க. நேசானல். ஐந்தாவது சொல்றேன், என்ன அனல்? கையை பிடி சொல்லுங்க. நேசானல். இதுன்னா எதுன்னா அன்பு. யார் மேல் வைக்கப்படுகிற அன்பு? மனுஷன் மேல் வைக்கப்படுகிற அன்பு அல்ல, இது இயேசுவின் மேல் வைக்கப்படுகிற அன்புதான் நேசானல். அருமை தேவ பிள்ளையே, தெய்வத்தின் மேல் வைக்கிற அன்பு ஒரு நாளும் குறையக்கூடாது. நீங்க சில புஸ்தகத்தை எல்லாம் படிக்கும் பொழுது, இயேசுவுக்காக ரத்தம் சிந்த துணிந்தவர்கள் ஒரு புஸ்தகம் இருக்குது, வாங்கி படிங்க. என்னெல்லாம் சித்திரவதை பண்ணின பிற்பாடும் இயேசுவை மறுதலிக்கல, இயேசுவை விடல, அன்பு கூறுகிறத அவங்க நிறுத்தல. ஆமே. இயேசுவை மறுதலிக்க சொல்லி, ஆமீன் ஸ்தோத்திரம், முழு சரீரத்தையும் தீப்பத்த வைக்கிறாங்க, தீப்பத்த வைக்கிறாங்க. அப்ப கூட அந்த மனுஷன் சொல்றான், நான் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன், நான் கொஞ்ச நேரத்தில் மரிச்சிருவேன், ஆனா நீ இயேசுவை மறுதலிக்க கூடாது, நீ இயேசுவை பற்றி சொல்லுகிறத நீ விட்டுற கூடாது. ஆமீன் ஸ்தோத்திரம். நான் கொஞ்ச நேரத்தில் மரிச்சு இயேசுவிடத்தில் போயிருவேன், ஆனால் நீ இயேசுவை மறுதலிக்க கூடாது, இயேசுவை பற்றி சொல்லணும். அந்த மரண நேரத்திலையும் அவன் சொன்னது, நீ இயேசுவிடத்தில் அன்பு கூறணும், இயேசுவை மறுதலிக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அன்பு கூறுவீங்க? எத்தனையோ நல்ல மனிதர்கள், நல்ல வேலையில் இருந்த மனிதர்கள் தெய்வத்திற்காக நின்றார்கள், தெய்வத்தை மறுதலிக்கல, அன்பு கூர்ந்தார்கள். அருமை தேவ பிள்ளையே, ஒரு நேச அனல் உனக்குள் உண்டாகணும். ஏசப்பாவிடத்தில் அன்பு கூறுகிற அந்த நேச அனல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், நம்ம உதட்டுல பாடுறோம், ஆனா எத்தனை பேர் உண்மையாய் அன்பு கூறுகிறோம்? எத்தனை பேருக்குள்ள அந்த அன்பு இருக்குது? நேச அனல் என்கிற அன்பு எத்தனை பேருக்குள்ள இருக்குது? ஆமே. சின்ன பிரச்சனை வந்தா இயேசு விட்டுருவோமே, முள்ளு குத்தினாலே இயேசுவே உமக்கு கண்ணு காணலன்னு கேட்கிறோமே. ஒரு வீட்டில் பாம்பு வந்துதான், அவன் கேட்டான தேவதூதர்கள் எங்க போனார்கள்? வீட்டில் பாம்பு வந்தது, கேட்டார்கள் தேவதூதர்கள் எல்லாம் எங்க போனார்கள்? ஆமே. அன்பு கூறணும், அன்பு கூறணும். நேச அனல் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை பற்றி பிடித்துக் கொண்டே இருக்கணும். அனலானேன். 5 காரியங்கள். 1, என் சரீரம் அனலாக்கப்படணும். 2வது, என் ஆவி அனலாக்கப்படணும். 3வது சொல்லுங்க, என் இருதயம் அனலாக்கப்படணும். 4வது, நான் பெற்றுக்கொண்ட வரம் அனல் மூட்டப்படணும். 5வது, நேச அனல், அன்பு அனல் மூட்டப்படணும்.